ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் க்ரூஸ் 360. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ராயல் என்ஃபீல்டு. ஆமாங்க, எல்லார் மத்தியிலையும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பரிச்சயமான அந்த புல்லட்டை பற்றி தான். முதல்ல இந்த வண்டி ஏங்க இவ்வளோ ஃபேமஸ்ஸு? கிட்டத்தட்ட 70 வருஷம் மேலே ப்ரொடக்ஷனில் இருந்தோம், இன்னும் இந்த வண்டிக்கு மவுஸ் குறையில. அப்படி என்ன தாங்க இருக்குது இந்த புல்லட்டில்? வாங்க பார்ப்போம். நான் பயணிக்கிறது என்னோடய கிளாசிக் 350. இந்த வண்டியை நான் 2013 வாங்கினேன். கிட்டத்தட்ட 78,000 கிலோமீட்டர் இந்த வண்டியோட நான் பயணிச்சிருக்கேன். புல்லட் இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன், இது ரொம்ப ப்ராக்டிக்கலான வண்டி. சரி, ஒரு வண்டி எதுக்கு நம்ம வாங்குகிறோம்? நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவதானே. சரி, இதுவே எல்லா வண்டியும் பண்ணுதே, அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல்லட் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பண்ணுது. சரி, என்ன கம்ஃபர்ட் அப்படின்னா, 2 வகையான கம்ஃபர்ட் இருக்கு. ஒன்று ஃபிசிக்கல் கம்ஃபர்ட், இன்னொன்று மென்டல் கம்ஃபர்ட். ஃபிசிக்கல் கம்ஃபர்ட் பொறுத்த வரையில் புல்லட் ரொம்பவே கம்ஃபர்டபுளான வண்டி. சீட்டிங் பொசிஷன் நியூட்ரலாக இருக்கும், குனிய வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபுட் பேக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் காலை நார்மலாக ஒரு சேரில் எப்படி நீங்கள் வச்சு உட்காடுறீங்களோ அந்த மாதிரி தான். ஹேண்டில் பார் வைடாக இருக்கும், கரெக்டான ஹைட்டில் இருக்கும். ஃபுட் பேக்கும் நல்லா திக்காகவே இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப நேரம் பயணித்தாலும் உங்களுக்கு கால் வலி வராது. இந்த நியூட்ரல் ரைடிங் பொசிஷனால் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் குனியாததுனால உங்களோட எல்போவில் உள்ள ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் காலை நீங்கள் சென்டராக வச்சுட்டு ஓட்டுவீங்க. ஸோ உங்கள் நீல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ்லாம் போகிறப்போ உங்களோட ஜாயின்ஸில் ரொம்பவே கம்மியான ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். சரி, கம்பெனி கொடுக்குற ஸ்டாக் கண்டிஷன் ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எக்கச்சக்கமாக மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி சீட்டு ஹைட்டை மாற்றிக்கலாம், சீட் ஹைட்டை குறைச்சிக்கலாம், ஹேண்டில் பார் ஹைட் மாற்றிக்கலாம், ஹேண்டில் பார் டிசைன் மாற்றிக்கலாம், ஃபுட் பெக்ஸ் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இது இந்த வண்டியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வண்டியில் செய்ய முடியாது. நீங்கள் என்ன ஸ்டாக் கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அதே கண்டிஷனில் தான் நீங்கள் ஓட்டி ஆகணும். புதுப்பேட்டை அந்த மாதிரி பைக் மார்க்கெட் போய் பாருங்கள், அவ்வளோ கஸ்டமைசேஷன் நீங்கள் உங்கள் வண்டியில் பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்கள் வண்டியோட விலைக்கு நிகராக நீங்கள் இந்த வண்டியில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். வண்டியோட டிசைனும் கம்ஃபர்ட்டுக்கு நல்லாவே வலு சேர்த்துருக்கு. ராயல் என்ஃபீல்டு பைக் மாடலில் 19 இல்லை 18 இன்ச் வீல்ஸ் இருக்கும். இந்த பெரிய வீல்ஸ் சின்ன சின்ன பள்ளத்தில் இறங்கவே இறங்காது. அதே மாதிரி அதிர்வும் கம்மியாக இருக்கும். இந்த அதிர்வு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம முட்டி மற்றும் முழங்கையில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால தான் புல்லட்டில் ரொம்ப தூரம் நம்மளால் பயணிக்க முடியுது. சரி, சஸ்பென்ஷனும் இந்த வண்டியோட வெயிட்டும் ஒரு பர்ஃபெக்ட் காம்போ. பாருங்கள், சஸ்பென்ஷன் ஸ்விங்காக மட்டும் எப்படி வேலை செய்யுது, ஆனால் ரைடர் பொசிஷன் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதனால தான் புல்லட் ஓட்டும் போது உங்களுக்கு தூக்கி தூக்கி போடுற ஃபீலிங் எதுவுமே இருக்காது. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் வகையான மாடலில் சீட்டுக்கு அடியில் ஒரு செட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது திடீர்னு நீங்கள் ஒரு பள்ளத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஓரளவுக்கு சேஃப் கார்ட் பண்ணும். மென்டல் கம்ஃபர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அது என்னன்னா, ஒன்று ஸ்ட்ரோக் லென்த், இன்னொன்று போர் டயாமீட்டர். சரி, இது என்ன ஸ்ட்ரோக் லென்த், போர் டயாமீட்டர் அப்படின்னா, ஒரு இன்ஜின்குள்ளேயுமே பிஸ்டன் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கும். அந்த பிஸ்டன் கம்பஷன் சேம்பர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கு மேலே கீழே போயிட்டு வரும். அப்படி தான் உங்களோட பெட்ரோல் ப்ளஸ் ஏர் பேர்ன் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் காமனான விஷயம் எல்லா இன்ஜின்ஸ்க்கும். புல்லட்டுக்கும் மற்ற பைக்குக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. புல்லட் லாங் ஸ்ட்ரோக் டைப் இன்ஜின், அதாவது பிஸ்டன் மேலே கீழே போகிற டிஸ்டன்ஸ் போரோட டயாமீட்டரோட ஜாஸ்தி. மற்ற பைக்கில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்ட்ரோக் லென்த் கம்மியாக இருக்கும், ஆனால் போர் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இன்ஜின் ஸ்பீடு. இந்த இன்ஜின் ஸ்பீடு ஸ்ட்ரோக் லென்த், போர் டயாமீட்டரோட டைரக்ட் டிபெண்டன்சி இருக்குது. ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக இருந்தால் இன்ஜின் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். போர் டயாமீட்டர் ஜாஸ்தியாக இருந்தால் இன்ஜின் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம புல்லட்டுக்கு வருவோம். புல்லட்டில் இருக்கிறது லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ புல்லட்டோட பெக்குலியரான சவுண்ட் வர்றதுக்கு காரணம் இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் தான். ஒரு ரொட்டேஷனுக்கு நடுவில் உள்ள கேப்பு ஜாஸ்தி. அதனால தான் அந்த ஒரு இன்ஜின் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டையும் நீங்கள் டிஸ்டிங்விஷ்டாக கேட்க முடியுது, டுப் 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 டுப்புன்ட்டு. இந்த சவுண்டும் பல பேர் இந்த வண்டியை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது.
பொதுவாகவே லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில் பவரோடைய டார்க் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டார்க் ரொம்ப கம்மியான ஆர்பிஎம்லேயே நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதனால் என்ன யூஸ்? இன்ஜின் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வெஹிக்கிள் ஸ்பீட் ஓரளவுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ ராயல் என்ஃபீல்டில் 60 km/h ஆவரேஜாக வந்து ஒரு 2000 ஆர்பிஎம், ஒரு 2500 ஆர்பிஎம்ல இன்ஜின் ஸ்பீட் இருக்கும். ஆனால் மற்ற வண்டியில் இது 4000 இல்லை 5000 ஆர்பிஎம் அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக இன்ஜின் ஸ்பீட்னா அதிக மென்டல் ஸ்ட்ரெஸ். இப்படி தான் ராயல் என்ஃபீல்டு பைக்கில் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. எவ்வளோ கம்மியான இன்ஜின் ஸ்பீட்லேயும் ஈஸியாக மூவ் ஆகுது. புல்லட்டுக்கு முன்னாடி நான் ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான பைக் தான் வச்சுருந்தேன். ஸோ டெய்லி ஆஃபீஸ் போகும்போது ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸில் தான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுவேன். ஒரு 1 hour அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவேன். ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து லிட்ரலாக என்னால் உடனே வந்து வேலை செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பிரேக் போயிட்டு ஒரு காஃபி இது பண்ணிட்டு தான் என்னால் வேலை செய்ய முடியும். ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் புல்லட் வாங்கினேன். அதே ஆஃபீஸ், அதே டிஸ்டன்ஸ், அதே ஸ்பீட். ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் வந்து உணர்ந்தேன். நான் ரொம்பவே என்னோடய பயணம் வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே என்னால் ரொம்ப ஒரு பிரேக்கோ ஒரு காஃபியோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் என்னால் உடனே வேலை பார்க்க முடிஞ்சுது. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே பாதியானது என்னால் உணர முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடிலாம் எப்படா வீக்கெண்ட் வரும், எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து தோணும். அந்தளவுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து டயர்ட்னஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. பட் புல்லட் வாங்கினதுக்கப்புறம் இது அப்படியே ரொம்பவே வந்து குறைஞ்சதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எப்போ வீக்கெண்ட் வரும், எப்போ பைக் எடுத்து ஓட்டலாம், இந்த நினப்பாக தான் இருக்கும். ஏன் எல்லாரும் லாங் டிரைவ் ராயல் என்ஃபீல்ட்லேயே போகிறாங்க? இது தாங்க காரணம். ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மி. ட்ராவலிங் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது தாங்க முக்கியம். ட்ராவலிங் ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா, ட்ராவல் இல்லாமல் மற்ற லைஃப் இருக்கு இல்லைங்களா, உங்கள் பாட்டில் ஆஃபீஸு, பர்சனல் லைஃபு, இதில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ட்ராவலிங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அதுலேயும் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசன்னாலேயே யார் என்கிட்ட என்ன பைக் வாங்கணும்னு கேட்டாலே கண்ணை மூடிட்டு ராயல் என்ஃபீல்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட்டுக்கு அடுத்து இந்த பைக் சூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ரீசன் இந்த பைக் தரக்கூடிய ஒரு ஃபீல். ரொம்பவே ஒரு கனெக்டடான ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த பைக் ஓட்டும்போது. என்னதான் இந்த வண்டியோட பெட்டர் பைக்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் இது தரக்கூடிய அந்த கனெக்டட் ஃபீல் அந்த பைக்ஸ் தரலை. அது அட்வான்ஸ் டெக்னாலஜி பைக்ஸாக இருக்குது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பட் ஸ்டில் ரொம்பவே ஒரு லைவ்லியாகவும் என்ஜாயபுளான ரைட் கொடுக்கக்கூடியது இந்த புல்லட் மட்டும்தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ரைடையே என்ஜாயபிள் ஆக்கக்கூடியது தான் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் புல்லட் வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓட்டிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு வந்து போர் அடிக்கல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாலோ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னாலோ நான் அந்த பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவேன். அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியோட மெயின்டெனபிலிட்டி. ஒரு வண்டியை எந்த அளவுக்கு நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அந்த வண்டியை ஓன் பண்ணுறதுல நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். 350cc பைக்ஸ் கம்பேர் பண்ணால் புல்லட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் ரீச் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்லேயும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி மெக்கானிக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையுமே இப்போ வந்து வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேர் சர்வீஸ் வந்து பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. பட் மற்ற பைக்ஸில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அவங்களோட சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஸ்பேர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். வெளியில் வாங்குறதா இருந்தாலும் ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். பட் புல்லட் வந்துட்டு இப்போ ப்ரைஸஸ், ஸ்பேர்ஸ் ப்ரைஸ், சர்வீஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக மெயின்டெனபிலிட்டியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு நல்ல மெக்கானிக் கிட்ட வண்டியை சர்வீஸ் விடணும். கிட்டக்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு அன்ட்ரெயின்டு மெக்கானிக் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா
இந்த வண்டி மாதிரி வேறு எந்த வண்டியுமே ப்ராப்ளம் தராது. அப்படி தான் பல பேர் இந்த வண்டியை வாங்கி விற்கிறாங்க. ஒரு நல்ல மெக்கானிக் கிட்ட நீங்கள் உங்கள் பைக்கை சர்வீஸ் பண்ணால் பைக்கில் பெருசாக ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி மெக்கானிக் சர்வீஸ் இல்லாமல் ஆஸ் எ பைக் ஓனர் நீங்களும் ஒரு சில விஷயங்கள் செய்யணும். அதை செஞ்சால் பைக்கில் ப்ராப்ளம் பெருசாக வராது. ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ரீசன் ராயல் என்ஃபீல்டோட பிராண்ட் வேல்யூ. கிட்டத்தட்ட இது ரொம்ப ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு கம்பெனினால பிராண்ட் வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் பிராண்ட் அளவுக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். மோஸ்ட் வேல்யூட் பிராண்ட் மட்டும் இல்லாமல் மோஸ்ட் டிசைரபிள் பிராண்டுமா ராயல் என்ஃபீல்டு இப்போது ரொம்பவே இவால்வ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2000s 2010லாம் பாருங்கள், தண்டர்பர்ட் கிளாசிக் இதுவே ரொம்ப டிசைரபிள் பிராண்டாக இருந்தது. யங்ஸ்டர்ஸே இந்த வண்டியை ரொம்ப வாங்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க. இந்த வண்டியை யார் பார்த்தாலுமே இந்த வண்டியை வாங்கணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. அவங்களே காஸ்ட்லி பைக் வச்சுருப்பாங்க, இல்லை கார் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பைக்கு பார்த்த உடனே இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அந்தளவுக்கு இது டிசைரபிளான பிராண்ட். ராயல் என்ஃபீல்டு இந்த எவல்யூஷனை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. சரி, கிளாசிக் தண்டர்பர்டு தான் ஹிட் ஆகிடுச்சு, இதை வச்சு இன்னொரு 50 வருஷம் ஓட்டுவோம் அப்படின்ட்டுலாம் நினைக்காம அடுத்தடுத்த நல்ல ப்ராடக்ட்ஸுமே அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. 2015க்கு அப்புறமா ஹிமாலயன் பைக்கை லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த பைக் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி பைக்கர் ஸ்ட்ரீம் ஒரு ஹிமாலயன் பைக் வாங்கணும், லடாக்கு போகணும், அவ்வளோதான். அந்தளவுக்கு பைக்கிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக ட்வின் சிலிண்டர் 650cc ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பாருங்கள், GT 650 தான் ட்ரெண்டே. வேறு லெவல் வண்டி. அது ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்த பைக் நீங்கள் இந்தியாவில் எடுத்து ஓட்டினாலும் இது கொடுக்கக்கூடிய ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை மேட்ச் பண்ணவே முடியாது அந்த ப்ரைஸ் பாயிண்டில். மாடல்ஸும் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது கொரில்லா 450, ஹிமாலயன் 450, இது எல்லாமே அவங்களோட அந்த கண்டினியூஸ் எவல்யூஷனை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் காட்டுது. நியூ மாடல்ஸ் இல்லாமல் அவங்களோட பழைய மாடல்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ இருக்க கிளாசிக் ரீபான் ஆகட்டும், ஸ்டாண்டர்ட், ஹண்டர், இது எல்லாமே பாருங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட். பழைய ராயல் என்ஃபீல்டு யூசி இன்ஜின்ஸ் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாருங்கள். நிறைய பிராண்ட்ஸ் பெரிய பெரிய பைக்ஸ் லான்ச் பண்ணாங்க, பட் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஸோ நீங்கள் ஒரு பைக்கை வாங்கிட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்ச ரூபாய்க்கு பைக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சரியாக மூவ் ஆகலை அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்காது, சர்வீஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு தான் லாஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட கண்டினியூட்டி இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கண்டினியூட்டி இருக்கும். அது ரொம்பவே முக்கியம். சரி, இப்போ நம்ம கடைசியான ரீசனுக்கு வருவோம். இந்த புல்லட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வண்டியோடைய கம்பீரமும் அழகும் தான். இது ரெண்டுமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இருக்கும். பைக்கை நல்லா க்ளீன் பண்ணி பாலிஷ் போட்டு சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே போனாலும் எல்லாரும் உங்கள் பைக்கை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பைக்ஸோட லுக்ஸ் இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் பெரிய வண்டினால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வண்டியில் நீங்கள் உட்காந்து ஓட்டும் போது நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ஃபீல் கிடைக்கும். புல்லட் காஸ்ட்லியாக இருந்துமே அதை இவ்வளோ பேர் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் இதுதான். ஸோ வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் இந்த கிளாசிக் 350 பற்றின ஒரு கம்ப்ளீட் ஓனர்ஷிப் அண்ட் ரிவ்யூ நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஓனராக நம்ம என்ன செஞ்சால் இந்த வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கும் ட்ராவல், வீலாக்,
இது எல்லாத்துக்குமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக 360 வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி எந்த ஆங்கிளில் வேணால் அந்த வீடியோ வியூ பண்ணலாம். அதையும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.